ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திசோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த இயரோட எண்டோட எங்களோட ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. அவங்க வந்து அக்கா உங்கள் ஹோம் டூர் போடுங்கன்னு சொன்னீங்க. நான் கிட்டத்தட்ட ஹோம் டூர் 2-3 தடவை போட்டிருக்கேன். புதுசாக ஏதாவது நம்ம வீட்டில் வாங்கணும் அப்படின்னா நான் கொஞ்ச நாள் கழித்து ஹோம் டூருக்கு வந்து போட்டுருவேன். இந்த தடவை வந்து ஹோம் டூர் கேட்டவங்களுக்காக இந்த இயர் எண்டோட ஹோம் டூர் இதுதான். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புது வீட்டோட வரப்போகிறோம். சரி வாங்க, இப்போது நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி 5 வருஷம் ஆச்சு. போடுறதே இல்லை, 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ஹோம் டூர் வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து உள்ளே வேணால் நிறைய வந்து மாறி இருக்க தவிர வெளியில் வந்து அப்படியே தான் இருக்குது. நீ வரப்போகிற பொங்கலுக்கு வந்து வீடு வேறு மாதிரி தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம வந்து நல்லா சாணி போட்டெல்லாம் வலிப்போம், வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருவோம். ஏன்னா பொங்கல் வைப்போம் பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணிடுவோம். இப்போ வீடு எப்படி இருக்கோ அப்படியே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து கேட்டு, இதான் கேட்டு. உள்ளே வருவோம், வெளியே போவோம். கேட்டுங்களா? என்ன கேட்டு? மெயின் கேட்டு. இது வந்து சிங்க், வெளியே ஒரு சிங்க் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நம்ம வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்க்கணுன்னு தெரியும். இதில் தான் பாத்திரம்லாம் கழுவுவோம். வெளியே ஒரு சிங்க், ஏன்னா அது ஏன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே ஒரு சிங்க் எதுக்கு வச்சிருக்கேன்? விளக்கில் தான் வச்சிருக்கிறேன். லூஸு. உங்களுக்கு ஒரு ஐடியா, வீடு கட்டுறவங்களாம் வந்து வெளியே எப்பவுமே வந்து ஒரு சிங்க் ஒன்று வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் போட்டு கசன்னு வச்சுக்கிட்டு இருக்கு கப்பு, அதுலேயே வந்து திங்கிற மூடே போயிடும். அதனால வெளியே நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு திண்ணையாட்டு இருக்குது. இது வந்து சொல்ல வேணாம், வாங்க சொல்லி எனக்கு வந்து சலிச்சு போயிடுச்சு உண்மையாக. ஆனால் தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு குடோன் மாதிரி ஆயிடுச்சுங்க, டேங்கர் மாதிரி. இதுக்கு விடிவாழ வராது அப்படிங்கிறது வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், அதனால் அதை விட்டு போட்டு நம்ம கிட்ட இருக்கிறது என்னங்கிறத பேசுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்து. இந்த சந்து எப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீடும் ஒட்டி வந்து சில பேர் செவரு ஒட்டி கட்டியிருப்பாங்க. நாங்கள் வந்து ஒட்டு கட்டில. ஏன்னா அப்படின்றது வாஸ்துபடி தான் இந்த வீடு வந்து கட்டி கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 1.5 அடி சந்து, எங்களுக்கு 1.5 அடி சந்து. ஆனால் வந்து நாங்கள் 1.5 அடி சந்து மட்டும் தான் விட்டு கட்டியிருக்கோம். நாங்கள் 1.5 அடி சந்து, நாங்கள் வந்து எங்களுக்கு 1.5 அடி விட்டுருந்தோம்னா மொத்தம் 3 அடியாக இருக்குங்களா. இவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் 1.5 அடி சந்து விட்டோம். அந்த 1.5 அடி விட்டுருந்தா எங்களுக்கு வீடு வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால் வந்து இது மட்டும் தான் விட்டு எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சரவ் மொபைல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் கடை வச்சுருந்தோம். சரவ் மொபைலோட அந்த லைட்டிங் போர்டு இருக்குது. இதுதான் அந்த லைட்டிங் போர்டு. அது வந்து ஒரு டப்பா. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சும்மா எப்போவுமே ஒரு சேர் வந்து வெளியே இருக்கும். அப்புறம் கண்ணாடி. இப்போ வாங்க உள்ளே போகலாம். மெயின் கதவே பார்த்திங்கன்னா இரும்பு கதவு தான் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடு கட்டையில் பார்த்திங்கன்னா ஐடியா இல்லாமல் தான் வீடே கட்டிச்சு. மொத்தத்தில் இருக்கிறதுக்கு வீடு வேணும்னு சொல்லி தான் நாங்கள் கட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்தோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்போ வேணால் விழுகிற நிலமையில தான் இருந்து நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர இல்லை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடே வந்து நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கொரோனா பீரியட் தான். அப்போ கட்டின வீடு தான். ஐடியா பிளான் எதுவுமே இல்லை. பிளான் மட்டும் இருந்திருந்தா இந்த சீட்டு போட்டிருக்க மாட்டோம், மோல்டு போட்டிருப்போம். நாங்கள் பிளான் இல்லை, பிளான் இல்லாமல் கட்டினால சுத்தமாக பிளான் இல்லை, மொத்தத்தில் இடிஞ்சிருச்சு. ஆமாம், வீடு கட்டியாகணும், தங்குறதுக்கு இருக்கிறதுக்கே வீடு இல்லை, வாடகைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வீட்டே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் டக்குன்னு வந்து வாடகைக்கு போனால் நாங்கள் வந்து சொல்லல வாடகை கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் வாடகை வீட்டுக்காரவங்க நிலைமை என்னன்னா வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்போது அந்த அளவுக்கு வந்துட்டு எங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வாடகை கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா சம்பாரிச்ச காசெல்லாம் வாடகைக்கே தான் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். சரி இது எப்படியே ரெடி பண்ணி கடனோட வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இல்லாமல் கட்டின வீடு தான் இந்த வீடு. தவிர ஐடியாவோட கட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி இருந்திருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். இதுதான் பக்கத்து வீடுங்க ஜன்னல். இந்த சைடு சாவியெல்லாம் மாட்டிக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தா ஹால் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்போம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்து போட்டிருப்போம். இந்த டைனிங் டேபிள் இதுக்கு நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வேறு டைனிங் டேபிள் இருந்தது, இப்போ வேறு டைனிங் டேபிள் இருக்குது. இந்த டைனிங் டேபிள் வாங்க, நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். வுட்டில் தான் போட்டிருக்கோம். இதோட சேர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டோம். ஏன்னா இதில் நடக்கிறதுக்கே இவ்வளோதான் வலி இருக்குங்க. இதில் நடக்கிறதுக்கே இவ்வளோதான் வலி. சேர் போட்டோம்னா எங்கேயாவது இடிக்கும். ஏன்னா நம்ம மெயினாக இதில் தான் அதிகமாக நடப்போம். இந்த இடத்துல அடிப்படும் கண்டிப்பாக, இல்லைன்னா முட்டியில் அடிப்படும். அதனால சேர் வேணான்ட்டு இது மட்டும் நாங்கள் வந்து இந்த டைனிங் டேபிள் மட்டும் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோபா. நம்மளோட சோபா வீடியோ வந்து போட்டிருப்போம். இதுக்கு வந்து கவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினோம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த சோஃபா கவரும் சரி, இந்த சோஃபா ஃபஸ்ட்டு இந்த சோஃபா வந்து வேறு. வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ வாங்கியிருக்க சோஃபா வேறு. ஓகேங்களா? இப்போ நியூ அப்டேட் என்னன்னா அந்த டைனிங் டேபிளும் இந்த சோஃபாவும் இது வாங்கி ஒரு 2 மாதம் இருக்குமா? 1 மாதம் 2 மாதம் இருக்கும். சரியான அப்டேட் கொடுக்கல. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, நாங்கள் மேரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் எங்கேயா போகிற பக்கம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இது எல்லாமே போட்டு கொடுக்க சொல்லி நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, எங்களோட ஃபஸ்ட்டு செல்ஃபியே. ஆமாம். இது வந்து ஃபஸ்ட்டு மாமாவங்களோட சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ சாரீ வியர் பண்ணிட்டு போய் இந்த ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து எனக்கு வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொக்கிஷம். எஸ், பொக்கிஷம். உழைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டிவி யூனிட்டுங்க. இந்த டிவி யூனிட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து அளவு எடுத்து தான் செய்ய சொன்னோம். ஏன்னா வீட்டுக்கு அளவாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வந்து இந்த அளவு எடுத்து தான் மாமா வந்து செய்ய சொன்னாங்க. எங்களுக்கு ஒன் சைடு மட்டும் தான் அந்த ஷோகேஸ் இது வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து செஞ்சோம். மாமா வந்து கொஞ்சம் அடி வந்து கம்மியாக சொல்லிட்டார். ஏன்னா ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மேலே ஏதாவது இடிச்சிருமா அப்படின்னு நினச்சி நான் இதெல்லாம் எடுத்து அளவு கொடுக்கல, எனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்துருந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு எடுக்க சரி கொடுத்துட்டேங்கிறாரு. அவங்களும் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதில் அடி என்னென்னா கம்மியாக போச்சு. இன்னும் கூட ஹைட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே சரி நம்ம வீட்டுக்கு அளவான இடம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது வந்து விட்டுட்டோம். இந்த சைடில் வந்து எங்களுக்கு வந்து 2 டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே புக்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள் தம்பிகளோடது. இது வந்து 2 டோரு. அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 ரேக் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்னும் ஏதாவது வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். அப்புறம் இது 2 நான் ஆரம்பத்தில் வந்து வாங்கியிருந்தேன், ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் வந்து இங்கே வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஒரு பொருள் வாங்குறது பெருசு கிடையாதுங்க. அது எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம் தான் இருக்கும். டெய்லியுமே இது ஃபுல்லாகவே தொடச்சி டஸ்ட்டு பூரா தட்டி தான் நான் வந்து டெய்லியுமே இதை வந்து நான் வைப்பேன். இதோட ரேட்டு கூட ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதோட ரேட் என்னங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? சோஃபாவோட ரேட்டு, டைனிங் டேபிளோட ரேட்டு, இதோட ரேட்டு, மெயின் இதோட ரேட் தான் வந்து கேட்டாங்க மாமா உங்கள் வீட்டில் இருக்க டிவி. ஏன்னா சின்ன வீடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, கஸ்டமைஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நினைப்பாங்க. நாங்கள் செஞ்சது இதுக்கெல்லாம் ரேட் என்னன்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ரேட் கம்மி. ஏப்பா நாங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தோம் இந்த சைஸ்ல எல்லாம். ஆனால் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்தால் ஆனால் ரேட் கம்மி தான். ஆன்லைனில் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க, பட் ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. உட்டு இதை விட ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லை. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் ரேட் கம்மி வரலாம். பட் இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் என்ன மாதிரி கேட்டோமோ செலக்ஷன் பண்ணி சொன்னோம், அதே மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இதோட ரேட் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பீரோ. இந்த பீரோ வந்து எங்கே இருந்தது அப்படிங்கிறது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பீரோ வந்து இந்த பக்கம் இருந்தது. இந்த பீரோ வந்து இந்த பக்கம் வந்து எடுத்து வச்சிட்டோம். இது வந்து இந்த பக்கம் வைக்கணுமா வைக்கக்கூடாதான்னு தெரியாது. பட் வந்து என்னென்னா ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. சரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பீரோ வந்து இங்கே வச்சுட்டோம். அப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அவங்க தாத்தா இது இருக்குது. மேலே வந்து பாய் படுக்கிறோமோ இல்லையோ பாய் வாங்கி வச்சுருவோம். அப்புறம் பீரோ மேலெல்லாம் ஏன்னா பொருள் வாங்க பொருள் சேர எங்கே வைக்கிறதுனே தெரியல எங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டல். ஹாலில் பாருங்கள் இத்தனை பொருள் இருக்குது. கட்டல் இருக்குது, பெரிய தம்பி படுத்துக்கிற பெட்டு இருக்குது, இது எல்லாமே இருக்குது ஹாலில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கல பெருசாக தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ரொம்ப சின்னது. எவ்வளோப்பா இந்த ரூமு? 16க்கு 10. 16க்கு 10ங்க. அப்புறம் பார்த்துக்குங்க, இதில் வந்து இத்தனை வச்சுருக்குறோம் நாங்கள். அடுத்தது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அப்புறம் மேலெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் வந்து மாட்டியிருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சாமி ரேக்கு.
இந்த ரேக் வந்து வாங்கி 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க. சாமி ரேக் வந்து வாங்கி இது வாங்கியில வந்து 7 ரூபா 8 ரூபா சம்திங் வந்து இப்போல்லாம் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ரேக் வந்து வேணும்னு வாங்கினோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தனியாக பூஜா ரூமுன்னு எதுவுமே கிடையாது. ஹாலில் இருக்கனால வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்க்ரீனும் வந்து இது வந்ததுக்கப்புறம் தான் போட்டோம். ஏப்பா ஏன்னா வந்து பூஜை ரூம் இருக்குது. நம்ம வந்து தலைக்கெல்லாம் குளிக்கிறப்போ சாமி இங்கே இருக்குது, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வழியில் போவோம் வருவோம் இல்லையா, அது ஒரே காரணத்துக்காக தான் இது வந்து நாங்களாக ஃபிட் பண்ணது. நாங்களாக ரெடி பண்ணி இந்த பைப் மாதிரி மாட்டி. ஆமாம், இது நாங்களாக வந்து ஃபிட் பண்ணது. இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் இருக்குது. சரிங்களா? இப்போது இங்கே வந்து காமி, இந்த இடத்துல நின்று ஓவரால் வந்து காமிச்சிருங்க. இதாங்க எல்லாமே A to Z பாருங்க, 360 வியூவில் காமிச்சாச்சு. ஓவரால் ஹாலில் இருக்கிறதுங்க. அடுத்து வந்து கிச்சனுக்கு வந்துடுங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லைட்டிங்க்கு வந்து என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எதாவது ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அந்த பெயிண்ட் கலர் மாற்றினா லைட்டிங் நல்லா இருக்குமோன்னு ஒரு கலைக்கு யோசிப்போம். லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வெளியில் வெட்ட வெளியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து நாங்கள் வந்து சிங்க்கு வந்து கட்டியிருக்கோம். ஆனால் சிங்க்கு கட்டி எங்களுக்கு வந்து இது எதுக்கு அப்படின்னா பியூரிஃபையருக்கு தண்ணி மோட்டர் ஏற்றுறதுக்காக வச்சிருக்கிற ட்ரம்முக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரம்மு தான். இதில் தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த தண்ணி வந்து மேலே வந்து ஏறும். அது இப்போ 6 மணிக்கு போட்டோம்னா 12 மணி வரைக்கும் தண்ணி ஏறும். அப்படி தான் இப்போ வந்து போயிட்டுருக்குங்க. இந்த சிங்க்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. வெளியே கட்டிட்டோமா, அங்கே தண்ணி அதுவும் இல்லாமல் பைப், வீட்டுக்குள்ளே பைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால வந்து சரி இது சும்மா வச்சுக்கலாம். அப்படி ஃப்யூச்சரில் பைப்பு போட்டாலும் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கசகசன் இருக்கும் கிச்சன் பக்கத்தில், அதனால் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால வந்து வெளியே யூஸ் பண்ணிக்குவோம். வாய்ப்பே இல்லை. சிங்க்கு மட்டும் உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பிடிக்காதுங்க. மனசு எனக்கு வர மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு 1க்கு 2 சிங்க்கு கூட வெளியே கட்டிக்குவோம் தவிர உள்ளே நான் சிங்க் வச்சு கட்டவே கூடாதுதான் முடிவில் இருக்கிறேன் நான். இப்போ கட்டினால போட்டு மூடி வச்சிடணும். அது எதுக்கு வேஸ்ட் இந்த இடம்? அதுக்கு ஒரு பொருள் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து இதெல்லாம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் வாங்கின தட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிக்சி வச்சுருக்கோம். ஏன் சாமி நின்றுக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் வந்து மிக்சி வச்சுருக்கோம். அப்படியே கீழே வந்து 3 குடம் தண்ணி கூட வச்சுருக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து போட்டோம். ஏதோ ஐடியா எல்லாம் கட்டணும். கபோர்டு கூட போட்டிருந்துருக்கலாங்க. ஆனால் கபோர்டு போட நாங்கள் யோசிக்கலை. கபோர்டு ஒர்க் போட்டிருந்தோன்னா டஸ்ட்டு வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும். கொஞ்சம் கிளாஸ் மாதிரி ஏதாவது வந்து போட்டிருக்கலாம். பார்க்கலாம், அந்த ஐடியாவும் இருக்குது. பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிக்கலாம் கண்டிப்பாக போடலாம். எனக்கு கொஞ்சம் ஆசை. அப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து நான் பார்த்தேன் இதே மாதிரி ரேக்குங்க. அந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். அது பண்ணுறப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? சேர்த்து வச்சுட்டு இது ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மு, நிலக்கடலை, அப்புறம் வெங்காயக்கூடை, கோதுமை மாவு, புளி, இது எல்லாமே கீழே வந்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆயில் கேனு, கிரைண்டர், இந்த மசாலா ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு, உப்பு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரண்டி ஸ்டாண்டு, இந்த பக்கம் இது. இப்போது கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இட வசதி இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே என்ன மாற்றினாலும் திரும்ப அந்த ரொட்டேஷன் உள்ளக்குள்ளே தான் இருக்கும். மாற்றணும்னா பைத்தியமே இடத்த நீ வேணா மாற்றி எடுத்துட்டு இந்த உப்பு ஜாடி வச்சுக்கிறதுக்கு ஒரு படிக்கட்டு வந்து கட்டி கொடுங்க. படிக்கட்டு ஒன்று கட்டி சின்ன திங்ஸ் மாற்றலாம். மாமா படிக்கட்டு மாதிரி கட்டி கொடுங்க மாமா. சரி கட்டிக்கலாம். படிக்கட்டு தானே கட்டிக்கலாம். கிச்சனில் ஒரு படிக்கட்டு, புதுமையான ஒரு படிக்கட்டு கட்ட போகிறோம். அப்புறம் உங்கள் மம்மி வந்து ஹைட்டாக இருக்குனால இப்படியே விழுந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு படிக்கட்டு ஒன்று கட்டி கூட இப்படியே நின்று இப்படி சமைக்கிட்டு மேலே நின்றுக்கிற மாதிரி தான் நான் பண்ணிடலாம். கிச்சனில் வந்து இவ்வளோதாங்க. ஓகேங்களா? வெளியே ஹாலில் மட்டும் தான் ஆல்ட்ரேஷன் இருக்குது. கிச்சனில் மேலே வந்து இந்த செல்ஃப் இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை தான் இல்லை எடுத்து க்ளீன் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த தை மாதம் க்ளீன் பண்ணியிருப்பேன். உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்காதனால வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல. எப்பவும் போல் பெட்ஷீட் பாயெல்லாம் அலாசி போட்டு வீடு வலிக்கிறது மட்டும்தான். இல்லைன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவோம். மேலே ஏறி ஃபுல்லாக பார்த்துருக்கே 2 டைம் ஆச்சு பண்ணிடலாம். வருஷத்துக்கு 2 தடவை பண்ணிடுவோம். எப்பவுமே இப்போ முடியல. ஓகே, எல்லாமே நம்ம மனசு தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா
மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம். ஏன் மாஸ்டர் பெட்ரூம் சொன்னா எங்கள் பெட்ரூம் சின்னது, அதனால தான் மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறோம். எவ்வளோ நீளம்ப்பா? வெறும் 8க்கு 8. 8க்கு 8ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையான்னு நீங்க வந்து நினைப்பீங்க. மெயினா கொசு இருக்குதான்னு கேட்டிங்களா? கொசுவும் இல்ல, கசுவும் இல்ல. ஆமாம், எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஓட்ட வழியாக கொசு வந்து கடிச்சு வச்சது அப்பப்போ. அது வந்து நம்ம கொரட்டை போடுறோம்ல, அதனால வந்து கொரட்டை கொரட்டை சத்தத்துக்கு போடாதுன்னு. வந்துடுது. இதுதாங்க நம்மளோட பெட்ரூம். வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கப்பா. உள்ள வந்தீங்கன்னா இங்க பாருங்க, மடிச்சு வச்சு நைட்டி எடுத்து வைக்காம இருக்கு. ஃபோனு. ஓ, கதவு சாத்திக்கலாம் வெளியே. இப்போ பெட்ரூம்ல 8க்கு 8 சொன்னாரா மாமா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ. இந்த பக்கம் இருக்கிற பீரோல் ஃபுல்லாக என்னோடது, இந்த பக்கம் இருக்கிற பீரோல்ல அப்பா மகன் 3 பேருது இதில் தான். இப்போ என் பீரோவை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் கிடக்கும். இவங்க அப்பனும் மகனோட பீரோ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுலேயுமே என்னோட பொருள் கொஞ்சம் இருக்குது, இங்கே அங்கே. நீயா கொண்டு வந்து வச்சு எத்தனை இடம் வந்தெல்லாம் பத்தாம கொண்டு போய் எங்களுதில் வச்சுக்கிட்டு லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ? உனக்கு ஒரு பீரை ஃபுல்லாக கொடுத்தாலே. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டு கட்டில் போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு கட்டல் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வச்சுருந்த இந்த டைனிங் டேபிள். இது வந்து நம்மளோட வீடியோ எடுக்கிற லைட்டிங். இது வந்து ஸ்டாண்டு. அப்புறம் இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃபு. இதுலேயும் வந்து பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம். வருஷம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேணாங்கிற ஜாமான் நிறைய சேரும் தூக்கி மேலே போடுறோம். இதே தான் குப்பையாக தான் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வீடு கட்டுறப்போ இந்த மாதிரி குப்பையே இல்லாத ஜாமானங்கள்லாம் எடுத்துடணுமாமா. கண்டிப்பாக. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கு, இது ஒரு மூட்டை துணி, வேணாங்கிற துணி. இது நான் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு இவங்க அம்மாவும் இவரும் தான் வந்து இதில் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியோட நோட்டு புக்ஸ் இது எல்லாமே இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் வந்து பாதி ஃபோட்டோஸ் ஒரு சாக்குலையுமே, அந்த பொம்மை எல்லாரும் பார்த்தீங்களா அது ஒரு சாக்குலையுமே எடுத்து வந்து நாங்கள் வந்து எடுத்து மூட்டை கட்டி வச்சிட்டோம். வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜா முஜான் இருக்கும். இது என்னோட சும்மா ஒரு பொருள்களுக்கு இந்த க்ரீம் இது எல்லாமே இருக்கும். இதே வந்து நான் மாற்றத்தான் போகிறேன். இதே ஃபுல்லாகவே எடுக்க தான் போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி இருக்கு. ஏசி அதிகமாக போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடவே மாட்டோம். வெயில் காலத்துல மட்டும் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் போடுவோம். அப்போ ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, ஏசி மெக்கானிக்காமா மேலே இருக்க துணி போட்டு ஏசி போடாதீங்க, ஏதோ ஹீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது யூஸ் பண்ணுறப்போ அந்த துணி இருக்காது, எடுத்துருவோம். இப்போ யூஸ் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம்மள வந்து ஷீட் வீடு, காற்று காலத்துக்கு சும்மாவே டஸ்ட் வரும். ஏன்னா நம்ம வீடு சுற்றி தறி பட்டறைகள் இருக்கனால காற்று மூலமாக இந்த பஞ்சு நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அந்த பஞ்சு காற்று மூலமாக வரனால இந்த ஷீட்டு ஓட்டு இந்த இதெல்லாம் வந்து வழியாகவும் நம்ம வெளியே போய் காலு மிதிச்சுட்டு வர வழியாகவும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்போ வந்து அந்த டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். நம்ம அது க்ளீன் பண்ண முடியும். ஃபுல்லாக போய் அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுனால மேலே வந்து போட்டு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். தவிர போடுறப்ப அந்த துணி இருக்காது, நாங்கள் வந்து எடுத்துருவோம். இப்போ யூஸ் பண்ணியே 3-4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. எப்போயாவது ஒரு கலைக்கு சரி சும்மா போடாமல் இருக்கக்கூடாதுங்காக அப்போ கொஞ்சம் நேரம் போடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ப்ரோ வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தாரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. இவ்வளோதாங்க நம்மளோட ஹோம் டூரு. இது வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற சோஃபாவுக்கு போடாம விட்டனால அந்த சோஃபா போயிடுச்சு. இந்த சோஃபாவும் அதே மாதிரி ஆயிடக்கூடாங்கிறதுக்காக சேஃப்டிக்காக வந்து இதை வாங்கி போட்டாச்சு. சரிங்களா? அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். இது எடுத்து நம்ம வாஷ் பண்ணுறப்போ இன்னொன்று இருக்குது, அது வந்து போட்டுக்கோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தது. இந்த கவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலர் இது மாதிரி வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரேட்டும் பார்த்தீங்களா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது இது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோஃபா வாங்குறவங்களுக்கு. நம்ம 3 சீட்டரா 4 சீட்டரா அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு சொல்ல தெரியல. இப்போ எங்களோட ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இதோட ரேட்டு, டிவி யூனிட்டோட ரேட் வந்து நான் சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாங்க. அவ்வளோதான், 10,000 தான். இதோட ரேட் வந்து 10,000 ரூபாய். ஓகேவா, ஒர்த்தான்னு சொல்லுங்கள். இதோட ரேட்டே 10,000 தாங்க.
இப்போ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடு கட்டுறப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடியாக தானே நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம வீட்டிலே வந்து வேணுங்கிறத நம்ம ரெடி பண்ணிப்போம் இல்லைங்களா இது. ஆனால் இது நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாதீங்க. நம்ம வீடு கட்டினோம்னா இது வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம் இந்த வீட்டில். ஏமா நம்ம வீடு கட்டுறப்போ நம்ம டிவி யூனிட்டோட வந்து ரெடி பண்ணிப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த இயரோட லாஸ்ட் ஹோம் டூர் தான் இது. நெக்ஸ்ட் ஹோம் டூர் வந்து நம்மளோட புது வீட்டோட நம்ம கண்டிப்பாக புது வீடு தான் அடுத்த ஹோம் டூராக இருக்கணும். கண்டிப்பாக அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம். அந்த வீட்டோட வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இனிமேல் ஹோம் டூர் வந்து கேட்காதீங்க. நம்மளோட ஹோம் டூர் இவ்வளோ தான். ஏதாவது நியூவாக அப்டேட் பண்ணால் மட்டும் நான் அந்த அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.